உண்மையில் தேவர்களுள் அழகும் கவர்ச்சியும் கொண்டவர் சந்திரன். தக்ஷ பிரஜாபதியின் 27 மகள்களை சந்திரன் திருமணம் செய்து கொண்டார். அவை 27 நட்சத்திரங்கள் என்றும் கூறப்படுகின்றன. ஆனால் சந்திரன் அனைவரையும் சமமாக நேசிக்காமல் ரோகிணியை மட்டும் அதிகம் விரும்பினார். இதனால் மற்ற மனைவிகள் தன் தந்தையான தக்ஷனிடம் புகார் கூறினர். இதை கேட்டு கோபமான தக்ஷன் சந்திரனை சபித்தார். என் மகள்களை வேறுபட்டு நடத்தினாய், இனி தினம் தினம் உன் ஒளி குறைந்து அழிந்து போகும் என்று. சந்திரன் சாபத்தால் பலவீனம் அடைந்தார். அவரது ஒளி குறைந்தது. தேவர்கள் கவலையில் மூழ்கினர். அப்போது எல்லோரும் சேர்ந்து பரமசிவனிடம் சரணடைந்தார்கள். சிவபெருமான் அவர்களுக்கு அருள்பாலித்து கூறினார், சந்திரா, கார்த்திகை மாதத்தில் வரும் ஒவ்வொரு சோமவாரத்திலும் என்னை விரதமேற்று தொழுது அபிஷேகம் செய்யவும் நான் உன்னை மீட்டெடுப்பேன் என்று. சந்திரனோ நெஞ்சார சிவனை பொன்னம்பலத்திலும் சிதம்பரத்திலும் திருக்கருக்காவூரிலும் காஞ்சியிலும் திருவண்ணாமலையிலும் முடிவாக கீதாரண்யத்தில் அதாவது திருக்காளஹஸ்தியிலும் ஒவ்வொரு கார்த்திகை சோமவாரத்தும் தவம் செய்தார். சந்திரனின் பக்தியை கண்ட சிவபெருமான் அவரை தனது ஜடையில் வைத்து அலங்கரித்தார். அன்று முதல் சிவனானவர் சந்திரசேகரர் என்றும் அழைக்கப்பட்டார். சந்திரசேகரர் என்றால் ஜடையில் சந்திரனை தாங்குபவர் என்று பொருள். அப்போது சிவன் மேலும் அருள்மொழி கூறினார். அது என்னவென்றால், சந்திரன் முழுவதும் அழியாது. தேவையன் கொடுத்த சாபம் இப்போது முடிந்தது. அருளால் மீண்டும் எழுவாய். பௌர்ணமியில் முழு ஒளி பெறுவாய். அம்மாவாசையில் மெலிந்திடுவாய். இதுவே இயற்கையின் சட்டமாவது என்றார். அதிலிருந்து சந்திரன் அமாவாசையில் மங்கியும் பௌர்ணமியில் முழு ஒளியும் பெற்றார். சிவனின் மகத்தான அருளின் காரணமாக. சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானின் அருள் தரும் மந்திரமாக ஓம் சோமாய நமக 108 முறையும் அல்லது ஓம் சந்திரசேகராய நமக 51 முறையும் சொல்லலாம்.